الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் உருவாக்கிய பெண்களின் மாண்புகள் என்ற தலைப்பை நேற்று கண்டோம். இன்றைக்கு தாஹா நபியின் தனிப்பெரும் குணங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவும் குணமும் எப்படி இருந்தது? உலகத்திலே நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் குணசாலிகள் இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவும் அவர்களின் குணமும் எப்படி இருந்தது என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அகலுன் நாஸ் ரசூலை தவிர யாரும் இல்லை. இதை பற்றி எழுதுகிற போது சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே எழுதுவார்கள், இந்த அக்கலை 100 பாகமாக பிரித்து 99 பாகத்தை அல்லாஹ் நபிக்கு வழங்கினார். அறிவை 100ஆக்கி 100ல் 99 பாகம் நபிக்கு, மீதி இருக்கிற ஒரு பாகத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் அதில் 99ஐ கொடுத்து விட்டு மீதம் இருக்கிற ஒன்றைத்தான் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் நம் அறிவுக்கும் ரசூலின் அறிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அது வகியை தாங்கிய அறிவு. இந்த அறிவு வகியை தாங்கிய அறிவா? அதனால தான் அரபுகள் அறிவை கூட 5ஆய் பிரிக்கிறார்கள். அக்கல், ஐம்புலன்களால் அறிய முடியாததை அறிவு அறிந்து கொள்ளும். பஞ்சபூதங்களால் அறிய முடியாது. ஒருவருக்கு பசிக்கிறது என்பதை கண்ணால் பார்த்தோ இல்லையா, ஏதாவது தொட்டோ விளங்க முடியுமா? அறிவுதான் பசி என்று சொல்லுகிறது. இந்த அறிவை 5ஆக பிரிக்கிறார்கள். அக்கலே அசீசி, இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற அறிவு. குரங்குகளின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று விஷத்தை ரொட்டியிலே கலந்து குரங்கை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்று வைத்தார்களாம். அந்த குரங்கு அந்த விஷத்தை முகந்து அந்த ரொட்டியை பார்த்த உடனே உள்ள நம்ம காளி பண்ண வச்சிருக்கிறான் நம்மால்ன்ட்டு ஒரு செடியை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அந்த ரொட்டியை ஒரு துண்டு, செடியை கடி, ரொட்டியையும் கடித்து செடியையும் கடித்தது, ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை வழங்கி இருக்கிறான். நாய் மேலே கல்லை தூக்கி போட்டோம்னா நாய் கல்லை கடிக்க ஓடாது, போட்டவரைத்தான் கடிக்க வரும். அதற்கும் அறிவு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லையா, பாம்பும் கீரியும் சண்டை போடுவதை பார்க்கலாம். முதல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் போடுன்னு கடுகரையும் போடவே விட மாட்டான் இல்லையா?
ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது அதனுடைய அறிவு. அது கடித்து விட்டால் எதிலே அதற்கு விஷமுறிவு இருக்கிறது என்று தெரிகிறது கீரிக்கு. இந்த அறிவுக்கு பெயர் அக்லே அசீசி. இன்னொரு அறிவு இருக்கிறது அக்லே கஸ்பி. அன்பிற்குரியவர்களே, நாம சம்பாதித்துக் கொள்ளுகிற அறிவு. பள்ளிகளில் ஸ்கூல்களில் பிள்ளைகளை சேர்க்கிறோம் எதற்காக? அறிவை வளர்ப்பதற்காக. அவர் இன்ஜினியர் ஆகிறார், மருத்துவர் ஆகிறார், வக்கீல் ஆகிறார். எதற்காக? தன்னுடைய அறிவை வளர்த்திருக்கிறார். இந்த தானே வளர்த்து கொள்ளுகிற அறிவுக்கு பெயர் அக்லே கஸ்பி. மூன்றாவது ஒரு அறிவு இருக்கிறது அக்லே அத்தாயி. அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஈமான் என்பது நாம் சம்பாதித்ததல்ல, அல்லாஹ் கொடுத்தது. நாம கேட்டோ கேட்காமலோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுடைய வாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். இந்த அறிவுக்கு பேர் அறிவு அத்தாயி. நான்காவது ஒரு அறிவு இருக்கிறது, இதற்கு பேர் அறிவு ஜுஹுதி. இந்த ஈமானுடைய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் ஈமானின்படி வாழ வைக்குதல். ஒருத்தன் முஃமினா வாழ்ந்துட்டான்னா அவன் ஜாகிதாகி விடுவான். உலகம் எல்லாம் இருக்கும், ஆனால் உலகத்தின் மீது உள்ளம் இருக்காது. காசுபணங்கள் இருக்கும், அதன் மீது தேட்டம் இருக்காது. துன்யா எப்பொழுதும் அழிந்து போகக்கூடியது. இன்னமா ஐந்தக்கும் என்பது வமா ஐந்தல்லாஹி பாக்கி. உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதுதான் பாக்கியானது என்ற இந்த அறிவு. அல்லாஹ்வுக்கு ஒரு வளமை இருக்கிறது, அவன் ஆப்போசிட்டிலே நல்லதை வைத்திருப்பான். நிறைய காசு பணம் கேட்டா கொடுக்க மாட்டான், கேட்காத ஆளுக்கு கொடுப்பான். வேணும் வேணும்னு துடிப்பான், அவனுக்கு இல்லைன்றுவான். அவன் வேணாம் வேணாம்மா அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆதாத். வேண்டாம் என்றால் கொடுக்கும் பண்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அல்லாஹ்வினுடைய பண்புகளை எது என்று தெரிந்து அறிவிலே பதிய வைத்து நடப்பதற்கு பெயர் அக்லி ஜுஹுதி. வலிமார்கள் நபிமார்கள் எல்லாம் இதுதான். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய வரலாறை சொல்லுவார்களே, போய்கொண்டிருக்கிறார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. தின்னூனே மிஸ்ரி கடல் ஓரத்திலே மண் வீடு கட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மண் வீடு. இந்த வீட்டை யார் வாங்குகிறாரோ 30 தீனார், 30 தீனார் கொடுத்து இந்த வீட்டை வாங்கினால் சொர்க்கத்தில் வீடு, சொர்க்கத்தில் வீடுன்னு. யாராவது மண் வீடு வாங்குவாங்களா? அந்த வழியாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா போறார். இந்த வீட்டை வாங்குபவர்களுக்கு 30 தீனார் கொடுத்து வாங்க வேண்டும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னானா, உன்ன மாதிரி யாராவது அறிவில்லாதவற்றை சொல்லு, என்னை போன்றவர்களிடத்தில் மன்னரிடத்திலே போய் இந்த மண் வீட்டை விற்கிறாயா? அந்த பக்கத்து போயிட்டு இருந்த, பின்னாடியே வாக்கிங் போயிட்டு இருந்த ஜுபைதா அம்மா, நான் 30 தீனார் கொடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு அங்கே வீடு கிடைச்சா போதும்னு. அன்று இரவு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கனவு கண்டார், சொர்க்கத்தின் மாளிகையை கண்டார். இது ஜுபைதாவின் மாளிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைய சென்றார். அது உலகத்தில் தான் அவங்க வீட்டுக்காரம்மா. இங்கே வந்து நீங்கள் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது. எப்படி என் மனைவிக்கு மாளிகை? அதுதான் நேற்று 30 தீனாருக்கு வாங்கியதே. உடனே அடுத்த நாள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இதை மனசில் வச்சுட்டு அவரே முன்னாடி போய் தின்னூனை மிஸ்ரிட்ட எனக்கு 2 மண் வீடு வேணும்டாராம். எனக்கு 2 மண் வீடு, நான் 60 தீனார் கொடுத்து விடுகிறேன். தின்னூன் சொன்னாராம், பார்த்தவர்களுக்கு கிடையாதுங்க. பார்த்தவர்களுக்கு, கனவுல பார்த்துட்டு வந்திருக்கிறார், பார்த்தவர்களுக்கு கிடையாது, பார்த்தவர்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த அறிவு இருக்கிறது அல்லவா, அறிவு ஜுஹுதி, அக்லே ஜுஹுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு இதை கொடுக்கிறார். ஆனால் அக்லே ஷரஃபி உலகத்தில் நபிகள் பெருமானாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டார். உலகத்திலே கியாமத்து நாள் வரை, உலகம் அழிகிற வரை என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், எது நடக்கும் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு சின்ன நூலிலே, ஒரே ஒரு நூல் தான், குர்ஆனுங்கிறது பெருசு அல்ல, ஒரே ஒரு நூல், 30 பாகங்களை கொண்ட நூல். அதற்குள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அடக்கிவிட்டான் அல்லாஹ். இன்னைக்கு
இன்ஜினியரிங் காலேஜ் படித்து முடிக்கிறவங்களாட்டி தலகாணியாக கொண்டு போகிறான். மெடிக்கலுக்கு படிக்கிறாள், கொண்டு போகிற புக்குகள் எல்லாம் பார்த்தா மயக்கம் வருது. எத்தனை நூட்கள். லா காலேஜில் போய் பார்த்தாக்க லைப்ரரியாக இருக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு நூல் தான், அதற்குள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறான். அதை ரசூலு மூளைக்குள் ஒடுக்கி இருக்கிறான் என்றால் ரசூலின் மூளை எவ்வளவு பெருசு, எவ்வளவு அற்புதம். ரசூலின் அறிவை எப்படி அளப்பது? அல்லாஹு அக்பர். ரசூலின் அறிவு எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் ஒரு சஹாபி. ரசூலுடைய அறிவு எவ்வளவு? இந்த அறிவுக்கு பேர் அக்கலே ஷரஃபி. நேராக பிலால் ரலியல்லாஹு போனார். ரசூலுல்லா கூடவே இருக்கிறீங்க, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் வாங்க சொல்கிறீர்கள், எல்லாம் செய்றீங்க, ரசூலின் அறிவு எவ்வளவு? பிலால் சொன்னாங்கன்னா, ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, அதனால ஃபாத்திமாட்ட போங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹுவிடத்திலே சொல்லப்படுகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹுவிடத்திலே கேட்டார்களாம், ரசூலின் அறிவு எவ்வளவு? ஃபாத்திமா ரலியல்லாஹு, அதை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, அதனால் அலி ரலியல்லாஹு போங்க. அலி ரலியல்லாஹு போனோன்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், கடலின் மணல் எவ்வளவோ அந்த மணலில் ஒரு துளி அளவு, ஒரு மணல் அளவு. ரசூலின் அறிவு கடலின் மணல் என்றால் அதில் ஒரு மணல் அளவு அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்துருக்கான்னு சொன்னாங்களாம். அப்போ ரசூலின் அறிவு எவ்வளவு? அந்த ரசூல் நமக்கு நபியாக கிடைத்திருக்கிறார்கள். உலக அறிவாளி நபியாக கிடைத்ததற்கு நாம் என்ன நன்றி சொல்ல போகிறோம்? இந்த நபியின் தனிப்பெரும் குணங்கள் ஒரு 12 குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொத்த குணங்கள் என்று எழுதினால் 365 குணம் இருக்கு. அதில் உங்களிடத்திலே சொல்ல போவது 365 சொன்னால் 365 நாள் வேணும். அதனால உங்களிடத்திலே ஒரு 10-12 குணங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதுமே குலுக்கே அலீம், நல்லதை மட்டுமே பார்க்கும் சிந்தனையாளர் ரசூலுல்லாஹ். அவங்களுடைய குணங்களை எழுதுகிற போது எழுதுகிறார்கள், ரசூல் ஒருவரை சந்திக்கிற போது கை கொடுப்பார்கள், அவராக கையை விடுகிற வரைக்கும் விடமாட்டார்கள். நாம் ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடி கை கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ கை கொடுக்கறதையும் விட்டாச்சு இல்லையா? முஷாபகாங்கிற பண்பாடு நம்மிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. 2 கையையும் கொடுத்து நாங்கள் வெறுங்கையோடு இருக்கிறோம், எதையும் மறைத்து வைக்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்லுகிற இஷாரா தான் முசாஃபஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பண்பு என்னவென்றால், கையை கொடுத்து விட்டால் அவர்களே கையை எடுக்காத வரை பெருமானார் கொடுக்க மாட்டார்கள். இந்த சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலினுடைய கை பஞ்சு போல் இருக்கும், எடுக்க மனமே இருக்காது. ரசூலின் கையோடு கை சேர்த்ததற்கு பிறகு எப்படி எடுக்க மனம் வரும்? நாங்களாய் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் வந்துவிடுமே என்று நினைத்து கையை எடுப்போம். அதுவரை ரசூல் தன் கையை பிரித்ததில்லை. இதுக்கு மேல என்ன குணம் வேணும் இல்லையா? சலாம் சொல்லுகிற பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் முன்னால் அவர்கள் தான் சலாம் சொல்லுவார்கள், பெருமானார் தான் சலாம் சொல்லுவார்கள். மற்றவர்கள் சலாம் சொல்லட்டுமே என்று அமைதியாக இருக்கிற பண்பு பெருமானாருக்கு கிடையாது. எழுதுற பெருமானாரின் குணம், எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்று ரசூல் ஆசைப்பட்டார்கள். எல்லாரும் சொர்க்கவாசி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணவில்லை. ஒரு அழகான வரலாறு மிஷ்காத்திலே அறிவிக்கிறார்கள். ரசூலை காணவில்லை என்றவுடன் சகாபாக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாய் தேடிக்கொண்டு அலைகிறார்கள், பெருமானாரை காணலை. ஏன்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தோட்டத்தை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதுக்குள்ள இருக்கலாம் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு நுழைய வழியை பார்க்கிறார்கள். நுழைவதற்கு வழி இல்லை, தண்ணீர் போகிற ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஹதீஸில் எழுதுறாங்க, நான் ஓனாய் நுழைவதை போல அந்த ஓடைக்குள் நுழைந்தேன். தண்ணி ஓடுற ஓடக்குள்ள குனிஞ்சு உள்ள போய் தேடுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தார்கள்.
நான் நேராக போய் ரசூலை, எல்லோரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள், உங்களை காணவில்லை 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 என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களிடத்திலே சென்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதற்கு ஆதாரமாக என் செருப்பை எடுத்து செல்லுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு செருப்பை எடுத்துக்கிட்டு, இதான் ரசூலுல்லாவுடைய செருப்பை நான் பார்த்துட்டேன், ரசூலுல்லாஹ் இங்கே தான் இருக்கிறாங்க, எனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க, களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் மாம் என்று அந்த சந்தோஷத்தில் ஓடி வந்து முதல்ல உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே, இங்கே பாருங்க ரசூலுல்லாவுடைய செருப்பு, நான் ரசூலுல்லாவை பார்த்துட்டேன், களிமா சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம் இருக்கிறது, விட்டாங்க ஒரு ஆற. அடித்த அடி எப்படி இருந்தது என்றால், ஹதீஸ் சொல்லுகிறது, பின்னால் அபூ ஹுரைரா விழுந்தார். அடியின் வழி தாங்காமல் அழுது கொண்டே ரசூலிடத்தில் ஓடினார் அபூ ஹுரைரா. நேராக பின்னாடியே உமர் ரலியல்லாஹு போகிறாங்க. அபூ ஹுரைரா சொன்னார், நாயகமே நல்லது தான் சொன்னீங்க, அந்த நல்லதைத்தான் இவர்கிட்டையும் சொன்னேன், ஆனால் இவர் அடிச்சிட்டார் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ஏன் அடித்தீர்கள்? ரசூலே, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆள் தொழுக மாட்டான், இதே போதும்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவான். ஒரு ஆள் நோம்பு நோற்காது, ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகாது, ஜக்காத் கொடுக்காது, ரசூலே வேண்டாம். இப்போ பெருமானாரினுடைய எண்ணம், களிமாவுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது, ஒரு தடவை சொல்லிவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டும் என்ற நல்லெண்ணக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். இதை போன்ற உயர்ந்த எண்ணம் யாருக்கு இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். ரசூலின் எண்ணம், ஏதாவது கேள்வி கேட்டால் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள்லாம் முகத்தை சுளிப்பாங்க, ஆனால் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் முகமலர்ச்சியோடு பதில் சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு சொந்தம், அந்த ஆசிரியருக்கு சொந்தம். ஒரு கிராமவாசி வர்றாரு, நாயகமே நாளைக்கு சொர்க்கத்திலே விதவிதமாக ஆடை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்களே, உண்மையான்னு கேட்டார். ஆமாம், விதவிதமாக ஆடை கிடைக்கும். அப்போ ஃபேக்ட்ரி எங்கே இருக்கும்னு கேட்டார். ஆடை கிடைக்கும் என்றால் ஆடை செய்கிற இடம் எங்கே இருக்கும், சொர்க்கத்துக்கு உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமான்னு கேட்டார். அதை செய்வதால் பொல்யூஷன் ஏற்படுமே, பிரச்சனை வருமே, அப்போ எங்கே இருக்கும் அந்த ஃபேக்ட்ரி, மஸ்னா எங்கே? பெருமானார் சிரிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த கிராமவாசி யோசிக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரத்திலிருந்து இழுத்தாலே ஆடையாக அது வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரத்திலிருந்தே ஆடை வரும், அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அன்புக்குரியவர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம், யார் என்ன கேள்வி கேட்டாலும் இன்முகத்தோடு ஆனந்தத்தோடு பதில் சொல்லுகிற பண்பு ரசூலுக்கு சொந்தமானது. ஐயாதத்துல் மரி, நோய் விசாரிக்கிற பண்பு ரசூலுக்கு சொந்தமானது. நாம என்னைக்காவது ஒரு நாள் தானே நோய் விசாரிப்போம், சொந்தக்காரவங்களை ரசூல் தினமும் விசாரிப்பார்கள். சுபுகு தொழுகைக்கு பிறகு ரசூலின் பழக்கங்களில் ஒன்று நோய் விசாரித்தார். யாராவது ஒருத்தரை போய் நோய் விசாரித்து எப்படி இருக்கீங்க, லாபாஸ் தகூர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை நல்குவானாக என்று நோய் விசாரித்து விட்டு வந்து விடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் விசாரிக்கிற பண்பாடு. நமக்கு தான் நோய் விசாரிக்கிற முறையே தெரியாது. உலகத்திலேயே நோய் விசாரிக்குதல் சுர்அத்துல் கியாமி இந்தல் மரீல், மார்க்கம் மட்டும்தான் சொல்லி தருது. நோயாளியை பார்க்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆரோக்கியம் தருவான், பரட்டு வந்துடணும். மதிய நேரத்தில் போய் நோய் விசாரிக்கக்கூடாது. மதியம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு செவிட நோய் விசாரிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஏற்கனவே காது கேட்காது. அது போவோம், சலான் சொல்லுவோம், அவர் பதில் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். எந்த டாக்டர்கிட்ட பார்ப்பீங்கன்னு கேட்போம், ஏதோ ஒரு டாக்டர் சொல்லுவார். என்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்போம், இந்த மருந்துன்னு சொல்லுவார். நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு இவனாக முடிவு பண்ணிட்டான். ஏன்னா காது கேட்காத. இவனா ஒரு முடிவு பண்ணிட்டு மதியம் 3 மணிக்கு போய் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கதவை தட்ட, நோயாளி ரொம்ப டென்ஷனில் வந்து கதவை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக காது கேட்காத ஆள் கொஞ்சம் வேகமாக தான் பேசும். அஸ்ஸலாமு அலைக்கும்னோன்னு அவர் இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. அலைக்கும் சலாம், எப்படி இருக்கீங்க? செத்து பொழைச்சிட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க? மலக்குள் மௌத்துட்ட பார்க்குறேன், நல்ல டாக்டர், அவர்கிட்டே பாருங்க. என்ன மருந்து சாப்பிட்டுருக்கீங்க?
விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கியா? இந்த நேரத்தில் வந்து சொல்ல விஷத்தை சாப்பிட்டு ஒரிஜினலாக பார்த்து வாங்க, நிறைய டூப்ளிகேட் விற்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நம் சமுதாயத்தில் இப்படியும் இருக்கிறார்கள். எங்கே நோய் விசாரிப்பது, எப்படி நோய் விசாரிப்பது? மார்க்கம் சொல்லுகிறது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருங்குணங்களில் ஒன்று நோய் விசாரித்தல். பெருமானாரின் அருங்குணங்களில் ஒன்று முத்தபிஉல் ஜனாயிஸ். ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா பார்க்கிறது மட்டுமல்ல, அடக்கும் வரை பெருமானார் இருப்பார்கள். தல்ஹத் இப்னு பர்ரா பெருமானார் நோய் விசாரிக்கிறாங்க. போய் இன்று இரவு தல்ஹா இறந்து போய் விடுவார், என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் என் தல்காவை நானே வந்து குளிப்பாட்டி அடக்க வேண்டும். பெருமானார் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் கண் விழித்து பார்க்கிறார். ரசூல்ல போனதுக்கு பின்னாடி ஒரு மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார். நான் மௌத்தா போயிருவேன் போல தெரியுது, இன்று இரவு நான் இறந்து விட்டால் இரவே அடக்கி விடுங்கள், ரசூல்கிட்ட சொல்லாதீங்க. வருகிற வழியில் ரசூலுக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியாது, ரசூல்கிட்ட சொல்லாதீங்க, அடக்கிடுங்க. மறுநாள் காலை சுபுகும் தொழுகை முடிகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், தல்ஹத் இப்னு பர்ராவின் நிலை என்னன்னு கேட்டாங்க. தல்ஹாவின் நிலை என்ன சொன்னாங்க? ரசூலை நேரத்தில் ராத்திரியே இறந்துட்டாரு, நாங்கள் அடக்கிட்ட ரசூலே. பொமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை காட்டுங்கள் சென்றார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், ரப்பே, அவர் என் தோழர், என்னை நேசித்தவர், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், இந்த நிலை வேண்டும் ரப்புல் ஆலமீனே. பெருமானார் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுவார்கள். அல்லாஹு அக்பர். கோபப்பட்டதில்லை, என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் தோழர்கள் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே பெருமானார் எப்பொழுதுமே ருஹமாவாக அன்பாகவே இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு ஒட்டகம், அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஒரே ஒட்டகம். அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், நாம் போய் வருகிற வரை தேவையான ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொள்ளுங்கள். எல்லாம் பொரிச்ச மாவு, பழம், பேரிச்சம்பழம், அது இது எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. வழிகாட்டுவதற்கு ஒரு குலாம் ஒருவரை வாடகைக்கு தேர்வு செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த யார் வாடகைக்கு தேர்வு செஞ்சாரோ அவர் ஒட்டகத்தை காணாக்கிட்டார். ரசூலின் ஒட்டகம் காணவில்லை. எல்லா ஜாமான் அங்கே தான் இருக்குது, துணி அங்கே தான் இருக்குது, உணவுப் பொருட்கள் அங்கே தான் இருக்குது, எல்லாம் அங்கே தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருக்கும்? ரசூல் பயணிக்க வேண்டிய ஒட்டகை காணவில்லை என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அந்த யாரை வாடகைக்கு தேர்வு செய்தார்களோ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வசைபாட விட்டார்கள். நாம கேட்போமா இல்லையா? உனக்கு அறிவு இருக்கா? போகிற நேரத்தில் ஒட்டகத்தை காணான்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னு கேட்போமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு திட்ட இவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் அவர் தெரிந்தா விட்டு விடுவார், அவரே அறியாமல் அந்த ஒட்டகம் சென்று விட்டது, நான் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன். என்ன குணம்! இங்க திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அறியாமல் விட்டதற்கு அவரை ஏன் திட்டுகிறேன்? நான் போய் தேடி வருகிறேன் என்று பெருமானார் சென்றார்கள், தேடினார்கள், ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதுதான் நாயகம். நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க எத்தனை நாள் திட்டிருப்பான் நம்மளை? நாம கொஞ்சம் திட்டுவோம் இல்லையா, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிற இப்படி இப்படின்னு அங்கே விட்டுருவான். வீட்டுக்கு போன உடனே நண்பர்கள்ட்ட சொல்லுவான், இந்த முசீபத்திட்ட வேலைக்கு சேர்ந்து பெரிய அதாபா இருக்குமா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வேலையாட்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஹுனைன் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையான பசி. ஒருவர் நான் ஆடு கொண்டு வருகிறேன் என்கிறார், ஒருவர் நான் அறுக்கிறேன் என்கிறார், ஒரு சகாபி நான் சமைக்கிறேன் என்கிறார். பெருமானார் அப்படியானால் நான் விறகு முறுக்கி வருகிறேன், எனக்கு ஒரு வேலை வேண்டுமே என்று விறகுகளை எடுத்து வந்தார்கள். இதுதான் நாயகத்தின் குணம். எல்லோரோடும் சேர்ந்து சராசரியாக பெருமானார் பழகும் பண்பு கொண்டவர்கள். நாமும் இப்படித்தான் இருக்கணும். எப்பயுமே சில பேர் ரிசர்வாகவே இருப்பான். ஒரு 1/2 கிலோ இஞ்சியை சாப்பிட்டு உட்காந்த மாதிரியே இப்படியே உட்காந்துருப்பான். எல்லாத்துக்கும் கூட பழகிறது, அன்பாக இருத்தல், இதுதான் முஃமினுடைய குணம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மன்னிப்பு, உலகத்திலே ரசூலை போல மன்னித்தவர்கள் யாரும் இல்லை.
எவ்வளவு தீங்களித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விடுவார்கள். எவ்வளவு தீங்களித்தாலும். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்காக முயற்சித்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், நாயகமே உங்களை கொலை செய்யணும்னு நான் பல தடவை முயற்சித்திருக்கிறேன், பல தடவை முயற்சித்திருக்கிறேன், கொள்வதற்கு நெருங்கிவிட்டேன், ஆனால் என்னால் முடியவில்லை, அவ்வளோ பெரிய பாவி, என்னை மன்னிக்க வேண்டும். பெருமானார் சிரிக்கிறாங்க, ரப்பே உன்னை மன்னித்ததற்கு பிறகு நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஆராபி கிராமவாசி, நிறைய வரலாறுகள் உண்டு, சுருங்க சொல்லுகிறேன். கிராமவாசி வருகிறார், பெருமானார் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரினுடைய சட்டையை பிடித்து இழுத்தால் சட்டையும் கிழிந்தது, ரசூலுடைய தோளும் கிழிந்தது. இந்த ஹுனைன் பொருள்லேருந்து கனிமத் பொருள் வந்திருக்கேன். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, சட்டையை கிழிச்சு உடம்பை கிழிச்சது மட்டும் இல்லை, இந்த ஹுனைன்ல இருந்து கனிமத் பொருள் வந்திருக்கிறது, போர் பொருள். உங்கள் அப்பா வீட்டு பொருளை கேட்கல, அதில் நானும் வந்தேன், எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு. அந்த கிராமவாசி சட்டையை கிழிச்சு உடம்பை கிழிச்சு, நம்மிடத்தில் ஒரு ஆள் போயிட்டு இருக்கும்போது, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வேகமாக இழுத்து இல்லையா, சட்டையை கிழிச்சு உடம்பையும் கிழிச்சு ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நாம் கொடுக்குறதே வேறு மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். அடுத்து 10 நிமிஷத்தில் பெரியாஸ்பத்திரியில் படுத்திருப்பான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தேவையானதை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த அத்தனையும் மறந்தார்கள், பெருமானார் மன்னித்தார்கள், ஏற்றார்கள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே மன்னிப்பு இல்லையே. ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கிறதா? காப் இப்னு ஸுஹைர் யார்? பெருமானாரை கொலை செய்ய முயற்சித்தவர் காப் இப்னு ஸுஹைர், ரசூலை கொல்ல முயற்சித்தவர். ரசூலுல்லாஹ் ஒரு 11 பேர்களை எங்கு பார்த்தாலும் கொன்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒருத்தர் இவர், எங்க பார்த்தாலும் கொன்றுங்க. அவர் மாறு வேடத்தில் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட, வேடத்தையெல்லாம் மாற்றிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, காப் இப்னு ஸுஹைர் உங்க முன்னாடி வந்து நான் செஞ்ச தவறையெல்லாம் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் மன்னிப்பீங்களான்னு கேட்டார். நான் காப் இப்னு ஸுஹைரின் நண்பர் தான் வந்திருக்கேன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபே வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னித்து விடுவேன் என்றார்கள். அப்போ மாறு வேடத்தையெல்லாம் கலைஞ்சார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலாடையை எடுத்து அவரை வரவேற்றார்கள். அப்பொழுது அவர் பாடிய பாடல் இன்றைக்கும் பாட நூட்களில் இருக்கிறது, மானத்து சுஆத். இப்படி ஒரு மாண்பான மன்னிப்பாளரை பார்த்ததே இல்லையே. நாம என்னைக்கோ செஞ்ச தவற மனசில் வச்சு பழிவாங்க 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 நினைக்கிறோமே, பெருமானார் ஒருவரை கூட பழிவாங்கியதில்லை. கைபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாவத் கொடுக்குது. ரசூல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. அந்த யூத பெண்மணி உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்தது. உணவுல விஷம். ரசூலுல்லாஹ் ஒரு கை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அந்த மாமிசம் பேசுகிறது, ரசூலே தொடாதீங்க, எனக்குள் விஷம் இருக்கிறது. மாமிசம் சொன்னது. பெருமானார் தோழர்களை சாப்பிட வேண்டாம் என்றார்கள். அந்த பெண்மணியை கூப்பிட்டாங்க, ஏம்மா விஷத்தை கொடுத்தேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா கூலா சொல்லிச்சு, நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிடலாம் என்று நினைத்துத்தான் நான் விஷம் கொடுத்தேன். நீங்கள் நபி என்று உணர்ந்து கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். பெருமானார் அந்த பெண்மணியையும் மன்னித்தார்கள். பெருமானார் மன்னிக்கிறான். ஹிந்தா, யார் அந்த ஹிந்தா? ஹம்ஸா ரலியல்லாஹுவினுடைய குடலை எடுத்து கடித்த ஹிந்தா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நேர்ச்சை பண்ணாங்க தெரியுமா? ஹிந்தா கடிக்கிறத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. ஹிந்தா மாதிரி 40 பொம்பளைகளை நான் பழி தீர்த்தே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உடனே வசனம் இறங்கிருச்சு, என் ஆக்கமுத்தும் மிஸ்ரிமா ஊக்கிமுத்தும். தவறு செய்தவர்களை தண்டிப்பதில் தவறில்லை, ஆனால் 40 அப்பாவிகளை பழிவாங்குவேன் என்று நினைக்கிறீர்களே, இது தவறு நாயகமே. அல்லாஹ் வஹி இறக்கின்றான். இந்த பொம்பளையை தண்டிக்கிறதுல தவறு இல்லை, ஆனால் அப்பாவிகள் 40 பேர்த்தை எப்படி நீங்கள் தண்டிக்கலாம்? நீங்கள் மன்னித்தால் அதுதான் சிறந்த வழின்னு சொன்ன உடனே
இந்த குடலை எடுத்து கிடைத்த ஹிந்தாவையும் மன்னித்தார்கள். சொல்லுமா, நமக்கு இது நடக்கும். செருப்பை போட்டுட்டு பள்ளியாச்சுக்குள்ளே வந்துடுவோம், வெளியே போய் பார்த்தா செருப்பு இருக்காது. செருப்பு இருக்காது. செருப்பை எடுத்தவனை செருப்பால் அடிக்கலாம், தப்பில்லை இல்லையா? ஆனால் அப்படி பார்ப்பார் ஹாஜியார், இது நம்ம செருப்பு மாதிரி இருக்கு, மாற்றி கீத்தி போட்டு போயிருப்பார். இவர் தூக்கி போட்டு போகிறது இருக்கா இல்லையா? இது மன்னிக்க முடியாத பாவம். அடுத்தவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு இவர் யார்? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மன்னித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்ற அந்த கடலை அல்லாஹு அக்பர் எந்த வார்த்தைகளால் வர்ணிப்பது? அல்லாஹ்வுக்கும் நியாமத்திலேயே பிடிச்சமான நியாமத் மன்னிப்பு. காரூன் வரலாறு சொல்கிறது. காரூன் யாரவன்? காரூன் உலக பணக்காரன். காரூன் அவன் செல்வங்களை எல்லாம் சுமக்கிற ஒட்டகைகள். எத்தனை ஒட்டகை சுமந்துச்சு? 70 ஒட்டகைகள் சாவியை சுமக்கும். எல்லாம் என்னுடைய அறிவில் தான் நான் சம்பாதிச்சேன்னு மமதையா பேசினான். கடைசியில் பூமிக்குள்ளே இறங்குறான். இறங்க 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 மூசா மன்னிச்சிரு மூசா, மூசா மன்னிச்சிரு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. மூசா மன்னிச்சிரு மூசா, மூசா மன்னிச்சிரு மூசா. கத்த கத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றை மன்னிச்சா உலகம் தாங்காது, முசீபத் உள்ள போன்ட்டான். அவன் அழிஞ்சான். அப்போ அல்லாஹ் மூசாவை பார்த்து கேட்டான், மூசா இத்தனை தடவை கத்துனா மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிருன்னா, அவன் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொல்லியிருந்தான்டா, அவனை நான் விட்டுருப்பேன், அவனை நான் விட்டுருப்பேன். நீ மன்னிக்க கூடாதா? நீ மன்னிக்க கூடாதா? அல்லாஹ்வுக்கு நியாமத்திலேயே பிடித்தமான நியாமத் மன்னிப்பு. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலும் பயன்படுத்தினார். சரி, பெருமானாரினுடைய ஹயா குணங்களில் சிறந்தது வெட்கம். அந்த ஹயா என்று ஒன்று இருந்தால்தான் பாவம் தவிர்க்கப்படும் இல்லையா? வெட்கம் இல்லைன்னு சொன்னால் பாவம் அதிகரித்து விடும். அல் ஈமானு வல் ஹயா குர்னா ஜமீஆ. பெருமானார் பேசுகிற போது சொன்னார்கள், ஈமானும் வெட்கமும் மாட்டின் 2 கொம்பு போலன்னாங்க. மாட்டு கொம்பு ஒரே மாதிரி தானே இருக்கும். ஈமான் இருந்தால் வெட்கம் இருக்கும், வெட்கம் போனால் எது போயிடும்? ஈமானும் போய்விடும். இன்றைக்கு வெட்க உணர்வு எப்படி இருக்கிறது? பெருமானார் எந்த அளவிற்கு வெட்கமாக இருப்பார்கள் என்றால், கன்னிப்பெண் எப்படி வெட்கமாக இருப்பாளோ அதை போல் இருப்பார்கள். ஏதாவது சஹாபாக்கள் அன்னைக்கெல்லாம் ஆடை ரொம்ப 1-2 தான் இருக்கும், ஒரு ஆடை. இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை. அந்த ஆடையில் ஏதாவது கரை தெரிந்தால் பெருமானார் அந்த ஆடையை பார்க்க வெட்கப்பட்டுக் கொள்வார்கள். ஹதீசுகள் வருகிறது. கரையை பார்த்தாலே பார்க்க வெட்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பான விஷயங்களை சொல்ல வெட்கப்படுவார்கள். அலி ரலியல்லாஹுவுக்கு ஒரு வகையான வெட்கம், மசாலா கேட்கணும். சில ஆண்களுக்கு சிறுநீரோடு சேர்த்து மதி வரும், ஒரு திரவம். அப்ப இதனால் குளிப்பு கடமையாகுமா? இது அலி ரலியல்லாஹுவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அவர் மருமகன் வெட்கப்படுறார். உடனே இன்னொரு சகாபியை விட்டு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவும் வெட்கப்படுகிறார்கள். இது நீங்கள் கேட்கிற கேள்வியை போல் தெரியவில்லை, என் மருமகன் கேட்க வேண்டிய கேள்வின்னு நாங்களாம். அல்லாஹு அக்பர். இதனால் குளிப்பு கடமையாகாது, ஒளி செய்து கொண்டால் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்அலாக்களில் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு அக்பர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள்லாம் வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொடர் தெரியுது. அபூபக்கர் ரலியல்லாஹு வரும்போது, உமர் ரலியல்லாஹு வரும்போது தெரிகிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வருகிற போது சரி செய்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு என்ன நாங்கள்லாம் வரும்போது ஃப்ரீயா இருந்தீங்க, ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு, உஸ்மானை கண்டு மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா? சொன்ன நாயகம், இந்த உம்மத்தில் யாரிடத்தில் ஹயா இருக்கிறதோ, வெட்கம் இருக்கிறதோ, அந்த உம்மத்தில் பாவம் இருக்காது. வெட்கம் வந்து விட்டால் பாவம் போய்விடும். வெட்கம் போகாமல் இருந்தால், வெட்கம் இல்லை என்றால் பாவம் தானாக வந்துவிடும். அபா யஸீதுல் பிஸ்தாமிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார்ல, நான் பாவம் செய்ய அனுமதி வேணும்னு கேட்டார்.
இப்படி வித்தியாசமான கேள்வி. அஜர்த்துமார்கள்ட்ட வந்து இப்படி கேட்டால் என்ன செய்யறது? பாவம் செய்ய எனக்கு அனுமதி வேணும். அபூ யஸீத் பிஸ்தாமி சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 விஷயத்துக்கு ஒன்றான முடிஞ்சுன்னா பாவம் செஞ்சுக்கோ. என்ன 5 விஷயம்? அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத உணவை சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத எந்த உணவுக்கு போனாலும், நூடில்ஸுக்கு போனால் கூட அதனுடைய மூலப்பொருள் யார் கொடுத்ததுன்னா அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத உணவு ஏதாவது இருக்கா? அப்படி யோசிச்சு பார்த்தாரு, அது ஒன்றும் இல்லை. சரி, அதை விடுங்க, அடுத்து வாங்க. அல்லாஹ் பார்க்காத நேரத்தில் பாவம் செய்யணும். அல்லாஹ் பார்க்காத நேரம் எந்த நேரம் இருக்கு? சரி, அல்லாஹ்வுடைய இடம் அல்லாத இடத்தில் பாவம் செய்யணும். எல்லா இடமும் இப்போ பத்திரம் தான் உங்கள் பேரில் இருக்க இடம்லாம் யாருக்கு சொந்தம்னா இல்லையா? யாராவது பத்திரம் என் பேரில் இருக்குது, அதனால மௌத்தா போனாலும் இடத்த இழுத்துக்கிட்டே போயிடுவேன் அப்படின்னு போனவங்க யாராவது இருக்காங்களா? சரி, இதுக்கு முடியலையா? மலக்குள் மௌத்து ரூக வாங்க வரும்போது ஒரு 2 தொழுது தௌபா செஞ்சிடறேன் அப்படின்னு மலக்குள் மௌத்துட்ட சொல்றதுக்கு உனக்கு ஆற்றல் இருந்தால் பாவம் செய்து கொள். அது நபிமார்களுக்கு அந்த ஆற்றல் இல்லையே. சரி, இதுக்கு முடியாது. நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற ஜபானியாக்கள், நரகத்தின் மலக்குகள் 19 பேர், அவங்க அழைத்துட்டு போகும்போது திமிருவதற்கு ஆற்றல் இருந்தால் பாவம் செய்து கொள். இதுக்கு என்னால் முடியாது, அப்ப பாவம் செய்யாத. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த ஹயா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகிய பாடமாய் தருகிறார்கள். அடுத்து சபுர். அல்லாஹு அக்பர். பெருமானார் இருந்த பொறுமையை போல 13 ஆண்டு காலம் மக்காவிலே நைய புடைக்கிறார்கள். ஆனால் நாயகம் பொறுமையாக இருக்கிறார்கள். நாம வீட்டில் கொஞ்ச நேரம் பொறுமை இல்லை, கடையில் கொஞ்ச நேரம் பொறுமை இல்லை. அதுக்கு இன்னைக்கு வருகிற தலைமுறைக்கு அறவே பொறுமை இல்லை. சபுரினுடைய வாசல் கூட தெரியாமல் வளர்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக்கி வருகிறார்கள். ரோபோக்களாக வளர்ந்து வருகிற இந்த பொம்மை பிள்ளைகளை பார்க்கிற போது அதிசயமாக இருக்கிறது. 13 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் எவ்வளோ பொறுமை தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு வரலாறு சொல்லுவேன். ஒரு யூத பாதிரி, யூதர்களிலேயே தலைவர், ஆலிம், பெருமானாரின் முகத்தை பார்த்து நபி என்று உணர்ந்து கொண்டார். பார்த்த உடனே இவங்க நபி தான், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நபிங்கிறத புரிய வேண்டுமானால் கொடுக்கல் வாங்கலில் இவர் பொறுமையாக இருக்கிறாரா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்கிறார், முகம்மதே எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு. பெருமானார்ட்ட கையில் காசு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இல்லை என்று சொல்ல மனமில்லாத நாயகம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப இவர் வர்றாரு, நான் இவருக்கு பணம் தந்து விடுகிறேன், நீங்கள் 2 மாதத்திற்கு பிறகு எனக்கு பேரித்தம்பளமாய் தாருங்கள். இதுக்கு பேர் அரபியில சலம்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், நீங்க 2 மாதத்துக்கு பிறகு பொருள் கொடுங்க. பெருமானார் சரி என்றார்கள். அந்த ஏழைக்கு கொடுத்தார். பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். 2 மாதத்திற்கு 2 நாள் தான் இருக்கிறது. ஏன்னா மாசம் முடியல. நேராக ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சிட்டார். பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு வேற இருக்கிறாங்க. ரசூலுடைய சட்டையை முறுக்கி, குறைஷிகளை இப்படித்தான் வாக்குறுதிக்கு மீறுவார்கள். 2 மாதத்தில் நான் பேரித்தம்பளம் தருகிறேன் என்று சொன்னீர், தரவே இல்லை. 2 மாதம் முடிந்து விட்டது. பெருமானார் சொன்னாங்க, இல்லை 2 மாதத்துக்கு என்ன 2 நாள் இருக்குல்லன்னு. சட்டையை முறுக்குன ஒன்று உமர் ரலியல்லாஹுவுக்கு முறுக்கு ஏறிடுச்சு. ரசூலை ஏறிட்டு பார்த்தாலே உமர் ரலியல்லாஹு தஆலா சீரிப்பாயின் சிங்கமாய் மாறி விடுவார்கள். ரசூல் சட்டையை முறுக்கணுன்னு அந்த யூத பாதிரியினுடைய கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி சாஹிபில் ஹாலி மகால், இன்னலி சாஹிபில் ஹக்கி மகால், அவர் எனக்கு பணம் கொடுத்தவர், கேட்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது. அவரை உமரே நீங்கள் எப்படி சட்டையை பிடித்து தூக்கலாம், கழுத்தை பிடிக்கலாம், நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். அதற்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய பேரித்தம்பளையும் கொடுத்து நீங்கள் 200 வசக் பேரித்தம்பளம் அதிகமாக தர வேண்டும். எதுக்கு? பொறுமை இழந்ததற்கு. 200 வசக் அதிகமாக. ஒரு வசக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 180 கிலோ. 200 வசக்குன்னா அப்ப எத்தனை கிலோ? 3003 டன்னு அதிகமாக கொடுக்க வேண்டும். சொன்ன எப்படி இருக்கும்?
அந்த யூத பாதிரி பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போனார், ஒளி செஞ்சார், குளிச்சார், ஒளி செஞ்சார், வந்தார், பெருமானாரின் கரத்தை பிடித்தார், உமரை அழைக்கிறார். உமரே வா, நீயே சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னஹு ரசூலுல்லாஹ். காரணம், அவர் எப்படி பொறுமையாக இருக்கிறார் என்று நான் சோதித்து பார்த்தேன். இப்படி ஒரு பொறுமையாளரை நான் உலகத்தில் கண்டதே இல்லை. இந்த பொறுமை வாடிக்கையாளர்களிடத்திலே, குடும்பத்திலே, மனைவியிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே பொறுமையோடு இருக்கிற பழக்கம் இன்றைக்கு உம்மத்தில் குறைந்து வருகிறது. சரி, பெருமானாரின் பணிவு, ரசூல் இந்த உம்மத்துக்கு எப்பெல்லாம் வெற்றியோ அப்பெல்லாம் பெருமானார் நெஞ்ச நிமித்தவே இல்லையே, அழுது பணிந்து தானே பெருமானார் பழக்கி கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் யாருமே பெற முடியாத வெற்றியை பெற்ற நாயகம், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வெற்றி. மக்காவில் இருந்து பெருமானார் ஹிஜ்ரத்து போகும்போது உஸ்மான் இப்னு தல்ஹா காபத்துல்லாவினுடைய திறவுகோல் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் பெருமானார் கெஞ்சுறாங்க, நான் மக்கா விட்டு போக போகிறேன், 2 ரக்காத் உள்ளே போய் தொழுதுக்கிறேன். உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னது, அங்கே காலடி வைக்கிற தகுதி உங்களுக்கு இல்லை, காபத்துல்லாவுக்குள்ளே காலடி வைக்கிற தகுதி இல்லை. பெருமானார் வெளியே வரும்போது சொன்னாங்க, ஒரு நாள் வரும், சாவி என் கரத்தில் இருக்கும், அப்பொழுது நான் நடந்து கொள்வதை பார். சொல்லிட்டு போயிட்டாங்க பெருமானார். சரியாக 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைத்து வருகிறார்கள். பெருமானார் உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட அந்த சாவியை வாங்குறாங்க. நான் 8 வருடத்திற்கு முன்னால் சொன்னது நினைவில் இருக்கிறதா? இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திறவுகோலை அவரிடத்திலேயே கொடுத்து, கியாமத்து நாள் வரை உங்களிடத்தில் தான் இருக்கும் அந்த திறவுகோள் என்று பெருமானார் சொன்னதை உஸ்மான் இப்னு தல்ஹா சொல்லுகிற போது பெருமானார் திமிரோடு அல்ல, பணிவோடு என்னிடத்தில் சாவியை கொடுத்தார்கள். நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு ஆடி இருக்க மாட்டோம். ஏயா இன்னைக்கு அந்த விரட்டுன, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, கைகால உடைச்சிருவேன், ஓடி கண்ணு தெரியாமல் போயிரு, பார்க்கக்கூடாது, அவ்வளவு பேசுவோமே. ரசூலுல்லாஹ் எதையும் செய்யவில்லை. மக்காவின் வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி! பெருமானார் இந்த பூமியில் காலடி வைக்கக்கூடாது என்று தானே விரட்டினார்கள். மக்காவில் இருக்கக்கூடாதுன்னு தானே விரட்டினாங்க. விரட்டிய முஸ்ரிக்கீன்கள், விரட்டிய காபிரீன்கள், கியாமத்து நாள் வரை மக்காவில் காலடி வைக்கக்கூடாது. ரசூலே உங்களுக்கு திருப்தியான்னு கேட்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நீங்க இருக்கிற காலம் அல்ல, சஹாபாக்களின் காலம் அல்ல, ஒரு 100 வருஷம் தண்டனை, 200 வருஷம் தண்டனை அல்ல, உங்கள் காலடி படக்கூடாது என்று நினைத்த குஃபார்களும் முஸ்ரிக்கீன்களும் கியாமத்து வரை அங்கு காலடி வைக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி! உலகத்தில் இப்படி வெற்றி யாருக்காவது கிடைச்சிருக்கா? இந்த இடத்துல முஸ்லிம்கள் காலடி வைக்கக்கூடாது, அப்படி ஒரு இடம், பாதுகாக்கப்பட்ட இடம் உலகத்தில் இருக்க எங்கேயாவது? எவ்வளவு பெரிய வெற்றி! அந்த வெற்றியை பெற்ற நாயகம் மக்காவுக்குள்ளே நுழைகிற போது அழுதவர்களாய், பணிந்தவர்களாய், குனிந்தவர்களாய், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அஃபலாகுன அப்தன் ஷக்கூரா, இதற்கு நான் எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன் ரப்பே? 2020 ஜெயிச்சுட்டா அப்படி நெஞ்ச நிறுத்திட்டு வர்றான், அப்படிங்கிறான் கோப்பையை வச்சு. அடுத்த போட்டியில் போய் தோத்து போயிடலாம் இல்லையா? ஆனால் ரசூலின் வெற்றியை இந்த உம்மத்து ரசூலை பற்றி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் ரசூல் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருமை காட்டுகிறோமே, பணிவு நம்முடைய வாழ்க்கையின் சின்னமாய் மாற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்துல் உம்மா எப்படி இருந்தது? எல்லோரையும் பெருமானார் பார்க்கிற போது ரஹமோடு, இரக்கத்தோடு பார்க்கிற பணி. ரசூலுல்லாஹ் எப்பயுமே ரொம்ப ஈஸியாக அணுகும் மாபெரும் தலைவர். இன்னைக்கு தலைவர்களை அணுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்எல்ஏ ஆயிட்டா எம்எல்ஏ பிடிக்குது, அவர் கால் ஷீட் இல்லை. நபியை பார்க்கறதுக்கு கால் ஷீட் இல்லைன்னு ஒரு நாள் சொன்னது இல்லை இல்லையா? எம்பியை பார்க்கறதுக்கு அறவே இல்லை. அல்லாஹ் அக்பர். ஆனால் ரசூல் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு ரஹம் தெரியுமா? சகாபாக்கள் போயிட்டு இருக்கும்போது கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா மரத்துக்குள்ளே சின்ன சின்ன குருவி, அதையெல்லாம் தூக்கி போட்டு தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்தால் கீச்சு கீச்சுன்னு சத்தம், மேலே தாயார் பறக்குது.
குருவியை காணாமே, நம்முடைய குஞ்சுகளை காணாமே அது பறக்குது. இது கீழே கீச்சுன்னு குரல் கொடுக்க அது மேலேயே சுற்றி வருது. இந்த சகாபாக்கள் துண்டை கீழே விரித்து வச்சாங்க. அந்த தாய் பறவை எவ்வளோ அறிவாளி, ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகல, தானும் வந்து உட்காந்துக்குச்சு. பிள்ளைகளுக்கு ஆபத்து, அதனால் சேர்ந்து நம்மளும் போயிடுவோம் என்ன இது வந்து உட்காந்துருச்சு. எல்லாத்தையும் சுருட்டிட்டு சகாபாக்கள் ரசூலுல்லாட்ட பயணத்தை முடிச்சுட்டு ரசூலுல்லாட்ட போய் அதை விரித்து வைக்கிறாங்க. பெருமானாரின் முகம் மாறி போனது. ஏன் அந்த தாய்க்கு சிரமம் கொடுக்கிறீர்கள்? எங்கே எடுத்தீர்களோ அங்கேயே வைத்து விட்டு வாருங்கள். ரஹம். அனைத்து பொருட்களின் மீதும் பெருமானார் இறக்கப்பட்டார்கள். தொழுக கொஞ்சம் கூட தொழுக வச்சுட்டா, பின்னால் நோயாளிகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், அதிகமாக தொழுவீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்ப ரஹ்மத்துல் லில் ஹல்க் இந்த உம்மத்திற்கு தேவை. நாம உம்மத்தின் மீது இறக்கப்படணும். இந்த இரக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பெருமானாரின் தனிப்பெரும் குணங்களில் கொடுக்கும் தன்மை. அல்லாஹ் அக்பர். 70,000 திர்ஹம் பெருமானாருக்கு வருகிறது. முசல்லாவிலேயே 70,000ஐயும் முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். இப்படி ஒரு ஆள் இங்கே பூமியில் இருந்துச்சுன்னா நாம் பார்க்குற பாருங்க, இது செல்லா காசு. அவருக்கு பேர் வச்சிருக்கிறான், புரிஞ்சுக்கல, போலா பாலி பேர் வச்சிருக்கிறான். அல்லது இந்நாள் புடைக்க தெரியாதவன், அத்தனையும் அள்ளி கொடுக்கிற வள்ளலுக்கு புடைக்க தெரியாதவன் என்று பெயர் சமூகத்தில். பெருமானார் எல்லாம் கொடுத்தாங்க. புகாரி இமாம் எழுதுகிறார்கள், பஹ்ரைனில் இருந்து பெருமானாருக்கு அந்த அளவுக்கு வந்ததே இல்லை. அவ்வளவு பொருள் வருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. பஹ்ரைனில் இருந்து அத்தனையும் பெருமானார் கொடுத்தாங்க. தன் வீட்டுக்குள்ளே ஒரு பேரித்தம் கொட்டை அளவுக்கு கூட பொருள் போகவில்லை. அத்தனையும் தர்மம் செய்துவிட்டு சென்றார்கள். பெருமானாரின் ஜூத், காற்றை விட ரமலானில் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். ஹதீஸ்கள் வருகிறது, இல்லை என்றே சொன்னதில்லை. எப்படி கொடுத்தாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க அதிசயமான வரலாறுகள். பெருமானாரினுடைய ஆடையில கிழிச்சல் தெரிகிறது. ஒரு பெண்மணி ரசூலுக்கு ஆடை தைத்து கொடுக்கிறார்கள், வளமான ஆடை. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, பௌர்ணமி நிலவு அன்று பெருமானாரை பார்த்தேன், கிழிந்த ஆடை புதிய ஆடை தைத்து கொண்டு வந்து பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்தேன். கிழிந்த ஆடையை கலட்டி வைத்து விட்டு புத்தாடை அணிந்து கொண்டு பெருமானார் வருகிறார்கள். பௌர்ணமி நிலவு அழகா, ரசூல் அழகா என்று பார்த்தோம். நிலவுக்கு முன்னால், பெருமானாருக்கு முன்னால் நிலவு தோற்று போனது. பெருமானாரின் பேரழகுக்கு முன்னால் நிலவு தோற்று போனது. அவ்வளவு அழகு. ஒருவர் வந்தார், அவர் பெயர் சஹல். ரசூல் இந்த ஆடை நன்றாக இருக்கிறது என்றார். அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள் பெருமானார். இந்த ஆடை எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்றார். உடனே பெருமானார் உள்ளே சென்று கலட்டி கொடுத்து விட்டு தன் பழைய ஆடையை அணிந்து கொண்டார்கள். இங்கே நம்ம ஊருக்கு வருவோம். அப்படி பெருநாள் அன்னைக்கு ஒருத்தர் போட்டுட்டு வர்றார், ஹாஜியார் ஆடை சூப்பராக இருக்கு. ஒருத்தர் பார்க்குறாரு, ஹாஜியார் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே, இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. ஹாஜியார் என்ன சொல்லுவார், நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கிறாரு, சொல்லுவோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலட்டி கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணி துடியாய் துடிக்கிறார். சஹல், வேறு ஆடை தைத்து கொடுத்து விடுகிறேன், அந்த ஆடையை கொடுத்து விடு. முடியாது. படம் தருகிறேன், கொடுத்து விடு. முடியாது. எதை சொன்னாலும் முடியாது முடியாது என்கிறீரே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? சஹல் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஒரு சில தினங்களில் நான் இறந்து விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் அணிந்த ஆடையோடு நான் இறந்தால் கபரி வேதனை இருக்காதே, அதனால் தான் இந்த ஆடையை வாங்கி வைத்துக் கொண்டேன். சஹல் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ இல்லை என்றே சொல்லாத மனம். நம்ம அவ்வளவு தூரம் இல்லைன்னாலும் நம்ம உறவுகளுக்காவது இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற பண்பாடு வேண்டுமே. அல்லாஹ் அக்பர். போதும் என்ற மனம் இந்த உம்மத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரசூலிடத்திலே கற்க வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமானது போதும் என்ற மனம். அவ்வளோ பெரிய ரசூல் கேட்டா உகது மலையை தங்கமாக்கி தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஆனால் ரசூல் இல்லாத அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா,
நல்லா நான் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மௌத்தாகி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்பப்பட வேண்டும், எனக்கு அது வேணும் இது வேணும் ஆசைப்படாத தலைவர். எல்லாரும் ரசூலை தவிர எல்லோரும் நன்றாக இருந்தார்கள், ரசூல் ஏழையாக இருந்தார்கள். நீங்கள் கொஞ்சம் அப்படி வரலாற பாருங்களேன். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி அந்த 10க்கு 10 வீடு ரசூலுல்லா இருக்கிற வீடு, அதில் தான் ரசூலுல்லா இருந்தாங்க. ஆனால் ஹைபருக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் லட்சாதிபதி, எல்லாம் லட்சாதிபதி, எல்லாரும் கொடுக்கும் குணமுள்ளவர்கள். ஆனால் ரசூலுல்லா கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் தான். ஹைபரில் வெற்றி வந்துருச்சு, ஃபத்தஹ் மக்கா வெற்றி ஆயிருச்சு, ஹுனைன் வெற்றி ஆயிருச்சு, தபூக் வெற்றி ஆயிருச்சு, ஒரு கோட்டையை கட்டலாம், அந்த கோட்டைக்குள் இருக்கலாம். ரசூல் நினைக்கவே இல்லை. ரசூல் வஃபாத்தாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால், ஓரிரு தினங்களுக்கு முன்னால், உம்மஹானி பசிக்கிறது, உம்மஹானி உன் வீட்டில் என்ன இருக்கிறது உம்மஹானி, அலிரலி அல்லாஹ்வுடைய தங்கச்சி தான் உம்மஹானி, உங்கள் வீட்டில் என்ன இருக்கு உம்மஹானி, ரசூலே ரொட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை ரசூலே, இந்த ஏழைக்கு அந்த ரொட்டி போதும் உம்மஹானி. ரொட்டியை எடுத்து உப்பில் தொட்டு ரசூல் சாப்பிட்டார்கள். சிற்கான்னு சொல்லுவாங்க அந்த உப்பு தண்ணி, அதை தொட்டு ரசூல் சாப்பிடுகிறார்கள். உம்மஹானி அழுகிறார்கள், ரசூலே நீங்கள் நினைத்தால் மண்ணு செல்வாவை இறக்கலாமே, மண்ணு செல்வா எனக்கு வேண்டாம் உம்மஹானி, அல்லாஹ் கொடுத்த உணவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் உம்மஹானி. இந்த தன்மை இந்த உம்மத்துக்கு வந்துவிட்டால் இந்த உம்மத்துக்கு தோல்வியே இல்லை. பத்தாது பத்தாது பத்தாது, எது கொடுத்தாலும் பத்தாது. அல்லாஹ் அக்பர். ரசூலினுடைய தன்மைகளில் நிறைவாக நான் சொல்வது அழுகை. அல்லாஹ் அக்பர். சொர்க்கமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது சொல்லிட்டான் அல்லாஹ். பிறகு எதற்கு ரசூல் அழ வேண்டும்? இந்த உம்மத்துக்காகத்தான். பிறகு எதற்கு ரசூல் அழ வேண்டும்? இந்த உம்மத்திற்காக. முந்திய உம்மத்துக்கெல்லாம் கால்ரா அதாப் அதாப். ஒரு உம்மத்தை அழிக்கணும்னா அல்ல கால்ராவை கொடுத்துருவான், அந்த உம்மத்து கால்ராவில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லா அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அல்லாஹ் என் உம்மத்து கால்ராவில் போனால் என்னால் தாங்க முடியாது ரப்பே, அப்படி இறந்து போனால் அவர்கள் ஷஹீத் என்றான் அல்லாஹ். அழுது அழுது கால்ராவை என்னவாக்கிட்டாங்க ரசூலுல்லா? ஷஹாதத்தாக. சாதிபுன் முஆத், சாதிபுன் உபாதா, இந்த தலைவர்கள், இந்த சாதிபுன் உபாதா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லா போய் நின்று அவங்க முன்னாடி அழுகிறாங்க. அல்லாஹ், இவர்கள் நபிக்காக எவ்வளவு கஷ்டத்தை ஏற்றார்கள் தெரியுமா ரப்பே, இவருக்கு கஷ்டம் வந்து விடக்கூடாது ரப்பே. அழுத அழுகையின் வெளிப்பாடு அரிசின் மலக்குகள் அரிசை குலுக்கினார்கள். வரலாறு பேசுகிறார். பெருமானாரின் அழுகை பதிலில் வெற்றியை கொடுத்தது. இன்னைக்கு நாம தாஜத்தை பெற்றிருக்கிறோம். அழுதால் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தின் வெற்றி, பெருமானாரின் அருங்குணங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து வெல்ல வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுருத்த அமானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதுமை வராமல் இருக்க, முதுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமங்கள் இல்லாமல் இருப்பதற்காக அல்லாஹும்ம இஜ்அல் அவ்ஸஅ ரிஸ்கிக இந்த கிபரி சின்னி வ இன்கிதாஇ உமரி என்று ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 3 தடவை. அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்கிக இந்த கிபரி சின்னி வ இன்கிதாஇ உமரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஆখির கல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.